Hi friends, welcome to Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது yet another simple and easy வாசல்ல போட போற கோலம் தான். ஸோ இன்னைக்கு நான் சூஸ் பண்ண டாபிக் வந்து ஸ்கொயர் வர்சஸ் கர்வ்ட் லைன்ஸுங்க. அதாவது நம்ம பேஸ் ஸ்கெலிட்டன் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் சொல்லிட்டு இருப்பேன். என்னுடைய பேஸ் ஸ்கெலிட்டன் வந்து நான் சூஸ் பண்ணது வந்து ஸ்கொயரு. அட் த சேம் டைம் ரொம்ப மொனாட்டனஸாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் கொஞ்சம் கர்வ்ட் லைன்ஸும் யூஸ் பண்ணி இன்கார்பரேட் பண்ணி நல்ல கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைனை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்கொயர் போட்டதுக்கு அப்புறமா ஒரு பெட்டல்ஸ் மாதிரி நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு அந்த பெட்டல்ஸ்குள்ளே வந்து இன்னொரு குட்டி குட்டி பெட்டல்ஸ் போட்டு அதில் வந்து லைட் ஷேடிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃப்ளவரை வந்து என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு பெரிய ஸ்கொயரை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து டபுள் லேயராக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து டபுள் லேயர் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து உள்ளே இருக்கிற ஸ்கொயரை வந்து நல்ல ப்ராமினன்ஸ் கொடுக்கறதுக்காக ஆஸ் யூஷுவல் நான் வந்து விரலில் ப்ளே பண்ண ஆரம்பித்தாச்சு. விரலில் ப்ளே பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா இயர்பட்டில் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு விரலில் வந்து நான் ப்ளே பண்ண ஆரம்பித்தாச்சு. டெய்லி கோலம் போடுறோம், ஒரு சீரீஸ் மாதிரி மார்கழிக்கு கோலம் போடுறதுனால டாபிக் சூஸ் பண்ணுறது அப்படின்னு டிசைட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா முதல்ல வந்து பார்டர் கோலம்ஸில் வந்து நான் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹாரிசான்டல் கோலம்ஸ், கார்னர் கோலம்ஸ், அதுக்கப்புறமா வந்து பேஸாக வந்து குத்து விளக்குக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து சூஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எபிசோட்ஸை பார்க்காத பட்சத்தில் வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். கோலம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இந்த மாதிரி எபிசோட்ஸ் பார்க்கும்போது. அண்டு டெய்லி நம்ம கோலம் போடுறோம், ஒரு சீரீஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து எத்தனை ஐடியாஸ் இருந்தாலும் வந்து வாஷ் அவுட் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஜென்ரல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேப்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செஞ்ச மாதிரி ட்ரையாங்கிள், டைமண்டு, அதுக்கப்புறமா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஹெக்ஸகன் இந்த மாதிரி வந்து ஷேப்ஸ் வந்து பேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது கூட ஒன் ஆஃப் அ வெரி குட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கர்வ்ட் லைன்ஸ் அதாவது பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கிறது வந்து நான் இயர்பட்டில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைஞ்சிட்ருக்கேன். அதாவது சீராக வந்து வரைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம யூஸ்வலாக ஸ்பைக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளுக்கு இடையில போட்டிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி ஸ்பைக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ போட தான் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து ஐடியா கிடைக்கும். சிலது வந்து பிளெயினாக விட்டால் அழகாக இருக்கும், சிலது வந்து நம்ம ஃபில்அப் பண்ணால் நல்லாயிருக்கும், சிலது வந்து அவுட்லைன் போட்டால் நல்லாயிருக்கும், சிலது வந்து விரலில் வந்து அவுட்லைன் போட்டால் நல்லாயிருக்கும், சிலது வந்து இயர்பட்டில் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ போட தான் நம்மளுக்கு வந்து எது எடுப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரும். ஸோ இந்த டபுள் லைன் ஆஃப் ஸ்கொயர் வந்து ரொம்ப அப்படியே விட்டால் நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு பார்டர் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து என்னுடைய ஃபேவரட் பார்டர் கோலம், இந்த ஒரு பார்டர் கோலம் வந்து ஒரு டிப்பிக்கல் ஈஜிப்ஷியன் ஸ்டைல் ஆஃப் கோலம் அப்படின்ட்டு சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு டிசைன் இது. என்னுடைய கோலம் எபிசோட்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்திருந்தீங்கன்னா இது வந்து டே 2 கோலம், அதாவது பார்டர் கோலங்களில் வந்து ஜாமெட்ரிக் டிசைன்ஸ் அப்படின்ட்டு ஒரு எபிசோட் போட்டிருந்தேன். அதில் வந்து இந்த டிசைன் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் இது. இதே ஸ்டைலில் வந்து நம்ம சர்க்கிள்ஸும் செய்யலாம், ட்ரையாங்கிள்ஸும் செய்யலாம், என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அதுவும் செய்யலாம். இன்ஃபேக்ட் இதே டிசைன் வந்து இயர்பட்டில் செஞ்சால் அதுவும் ஒரு இன்ட்ரிகேட்டான அழகு தாங்க.
ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது ஸ்பேஸிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆகும். அந்த டைமில் இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதோ இல்லை இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக பண்ணிக்கிறதோ கூட செய்யலாம். ஏன்னா வந்து கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்து மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லை நம்ம வரையும் போதே ஒரு ஸ்கொயர் பெருசாவோ இன்னொரு ஸ்கொயர் லைட்டாக சிறுசாவோ ஆகும்போது நம்ம வந்து டேப் வச்சு இல்லை ஸ்கேல் வச்சா மெஷர் பண்ண முடியும், சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ தப்பு போகிறது அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு விஷயந்தான். இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு தப்பு போச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக வந்து அதை ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்கள், நான் வந்து இந்த ஸ்கொயர் பண்ணும்போது இன்னொரு ஸ்கொயருக்கு வந்து இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இப்போ என்ன அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது வந்து லைட்டாக இந்த லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்மூத்தன் பண்ணி கூட நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி கோலங்களில் வந்து திஸ் இஸ் த வெரி பிக் அட்வான்டேஜுங்க. இப்போ வந்து நம்ம ரஃப் சர்ஃபேஸ் அதாவது இல்லை ரோட்டில் அந்த மாதிரி போடும்போது இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. இது வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் போடும்போதோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிளைடிங் சர்ஃபேஸில் போடும்போதோ இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ ஃபுல் பார்டர் கோலம் போட்டு முடிச்சாச்சு. இதை விருப்பப்பட்டால் இன்னுமே கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது டோட்டலாக ரிலேட்டிங்காக இல்லாமல் இருந்தால் கூட அந்த அளவுக்கு அப்பீலிங்காக இருக்காது. இந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற அதே டிசைன் தான் நான் வந்து திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் ஒரு ஸ்லைட் வேரியேஷனோட இதே மாதிரி பெட்டல் ஃபில்லப் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடாமல் ஸ்பைக்ஸ் போடுறேன் பாருங்கள். அந்த சுருள் வந்து எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுங்களா போடும்போது. அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு நான் போடுவேன் எப்போ கோலம் போட்டாலுமே. ஸோ உள்ளே இருக்கிற அதே டிசைன் தான் திரும்பவும் போட்டிருக்கேன், ஆனால் வித் ஸ்லைட் வேரியேஷன். இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம கோலம் இஸ் ஆல்மோஸ்ட் கம்மிங் டு அன் எண்ட். இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஜாமெட்ரிக் ஆஸ் வெல் அஸ் கர்வ் லைன்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கோலங்கள் வந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.